வணக்கம் சார். வணக்கங்க. சார் மதுரையில ஒரு காவல் நிலைய மரணம் ஏற்பட்டதாக ஒரு தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. இதோட பின்னணி என்ன சார் நடந்திருக்கு? சார், மதுரையில பூசாரி ஒருத்தர் பரமசிவன்ற பேரு. அவர் பக்கத்துல கொஞ்சம் வீட்டு தகராறு, பக்கத்து பக்கத்து வீட்டுக்கு. இந்த சூழ்நிலை மதுரை சிந்தாமணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஜூலை மாசம் 19ஆம் தேதி அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போன இடத்துல அவரை சரியா அடிச்சிருக்காங்க. கண்ணா புண்ணான்னு அடிச்சதுல அவருக்கு உள்ளுக்குள்ளேயே நல்ல காயம் ஏற்பட்டிருக்கு. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க. இறந்து போயிட்டாரு. இல்ல சார், ஜூலை மாதம் நடந்தது. இப்போ ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு இறந்ததா செய்தி வந்துட்டு இருக்கு. முழு விவரம் என்ன சார்? முழு பேரும் என்னன்னா போலீஸ் மூடி மறைச்சிருக்கு சார். கொண்டு போனதுலேருந்து அவரை வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்பதான் அவர் இறந்து போயிருக்காரு. இப்பதான் வெளியே தெரியுது. போலீஸ் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம்ல. ஏன்னா அவங்க காக்கி சட்டை போட்டதுனால அவங்க கிட்ட தான் பவர் இருக்கு. உலகமே அவங்க காலடியிலன்னு நினைச்சுக்கிறாங்க. நாளைக்கு இவங்களுக்கு அந்த கதி தான் ஆகும். நாளைக்கு ஒரு போலீஸ் அதிகாரி ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டினார்னா அவருக்கு அந்த கதி தான் ஆகும். ஏற்கனவே இந்த பாலியல் துன்புறுத்தல்ல மாட்டினாரு பாருங்க, ராஜேஷ் தாஸ்னு ஒருத்தர். அவருக்கு எது என்னன்றது யோசனை பண்ணணும். நான் போலீஸ்னா என்ன வானத்துல இருந்து குதிச்சிட்டீங்களா? நீங்களும் மனுஷன் தானே. ஒரு மனுஷன் உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உனக்கு முதல் அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எது ஒண்ணா நீ கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு. நீ அடிக்கிறதுக்கு நீ யாரு? மனித உரிமை கமிஷன் என்ன பண்ணுது? தானா முன் நடவடிக்கை எடுக்கணுங்க. விஜய் ஆட்சியில இப்போ தொடர்ந்து காவல் நிலையத்துல மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுவரையிலும் 6-7 மரணம் நடந்து போச்சு. என்ன இது என்ன ரீல்ஸ் ஆட்சியா இல்ல ரியல்ட்டியா ஆட்சி பண்றாரு அவரு? இதுல வேற பொம்பளை பிள்ளைங்களை வேற இது பண்ணாக்கா அதுக்கு சிங்கப்பெண்ணுன்னாரு. இப்ப இதுக்கெல்லாம் எந்த பெண்ணு போய் நிப்பாங்க? அவங்க பொண்டாட்டி தாலி எடுத்து தான் போய் நிக்குது. பாவம் இந்தம்மா. அவன் போலீஸ்காரன் அடிச்சானா அவன் பிள்ளைங்க அவன் பொண்டாட்டி தாலி எடுத்துதான் அவனுக்கு தெரியும். ஏற்கனவே இந்த அஜித்குமார் அடிச்சு கொண்டானுங்க. ஒண்ணு ஒண்ணா நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படின்றது இருக்குல்ல சார். நான் வந்தேன்னா எல்லாத்தையும் மாற்றுவேன். பாலியல் வன்கொடுமை நடக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், காவல் நிலைய மரணங்கள் நடக்காது அப்படின்லாம் சொன்னவர் இப்போ என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு? அவர் என்ன பண்ணுவார்? அவரு சொல்லதான் செய்யலாம். ஜிஓ தான் பாஸ் பண்ணலாம், கையெழுத்து தான் போட முடியும். கீழே இருக்க அதிகாரிங்க மாறலையே சார். கீழே இருக்க அதிகாரிகளுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை வேணுங்க. ஏங்க ஒரு மனிதனை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உனக்கு நீ யூனிஃபார்ம் போட்டா எது வேணாலும் செஞ்சிடலாம்னு அர்த்தமா? ஒரு சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையுமா பார்த்துட்டு இருக்க முடியும்? தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை வைத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது காவலருக்கு அவர் அறிக்கைன்றது கொடுக்கலாம்ல சார் முதல்வர்? அப்படி முதல்வர் அறிக்கை சும்மா அறிக்கை கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. நடவடிக்கை எடுக்கணுங்க. சும்மா பேப்பர்ல அறிக்கையை கொடுத்து இது பண்ண வாங்கி கீழே போட்டு உட்கார்ந்து இருந்துட்டு போயிடுவாங்க. அது என்ன பிரயோஜனம்? அது நடவடிக்கை எடுக்கணும். ஒரு முதல்வராக இருக்கவரு அவருக்கு இருக்க உளவுத்துறை அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவரு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அங்க இருக்க சிட்டி போலீஸ் கமிஷனர் என்ன பண்றாரு, அங்க இருக்க ஐஜி என்ன பண்றாரு, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அப்புறம் எதுக்கு அவங்க சொல்லுங்க பாப்போம்? எதுக்கு அவங்க அங்க ஒரு அதிகாரியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சார், போலீஸ்லாம் எல்லாத்தையும் தான் சார் பார்க்கணும். அதுவும் ஒரு காவல்துறை அதிகாரின்னா தான் கீழே யார் யார் தப்பு செய்யறாங்கன்னு அதெல்லாம் பார்க்க வேணாமா? இப்படி இவங்க ஒவ்வொருத்தனா என்ன இதா இது ஆப்கானிஸ்தானா அடிச்சு கொள்றதுக்கு? காவல்துறை பாத்தீங்கன்னா ஒரு தரப்பா செயல்பட்டு இருக்காங்களா சார் இந்த மாதிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? ஆமாங்க, ஒரு தரப்பா செயல்பட்டு இருப்பாங்கன்னா அவங்க ஏதாவது கவனிச்சிருப்பாங்களா? ஒரு தரப்பா செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் அடைஞ்சிருப்பாங்க எதிர்பார்த்தியால. அதனால இவனை கொண்டு போய் வச்சு அடிச்சிருக்காங்க, கும்மி எடுத்திருக்காங்க. ரொம்ப நியாயமா காவல்துறை செயல்படுதா? சொல்லுங்க பாப்போம். இது போல சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இது போல சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா காவல்துறையில களை எடுக்கணும். இவரு சும்மா அதிகாரிகளை மாத்தினாக்க போதாது. காவல்துறையில கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இவங்க செய்யறதுனால நல்ல நேர்மையா இருக்க போலீஸ் அதிகாரிகள் பேரும் கெட்டு போகுது. அதனால காவல்துறையில இவரு முதல்வர் தனி கவனம் செலுத்தி அதுக்கு உண்டான வழிவகையை பார்க்கணும். காவல்துறையில எந்த பெட்டிஷன் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்கறது இல்ல, விசாரணைன்ற பேர்ல போலி ஆளுங்களை கொண்டாந்து நிக்க வச்சு அவன்கிட்ட ஒரு பெட்டிஷன் எழுதி வாங்கிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்றது மேல் நடவடிக்கை தேவையில்லையா? எங்க ஊர்ல 2 ராக்கெட் லாஞ்சர் கிடைச்சது. என்ன செஞ்சது இந்த போலீஸ்? நாளைக்கு வெடிச்சதுனாக்கா இவரு போலீஸ்காரரு, போலீஸ் அதிகாரி தோள்பட்டையில ஸ்டாலர் போட்டிருக்காரு, அதனால இவரை விட்டுட்டு ஒதுக்கி வெடிக்கும். என்னங்க கொஞ்சமாவது ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு வேணாமாங்க? 2 ராக்கெட் லாஞ்சருங்க ஒரே இடத்துல கிடைச்சிருக்க. எந்த அதிகாரிங்க நேர்மையா செயல்பட்டாரு? நான் போட்டிருக்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ். எந்த அதிகாரி நேர்மையாக செயல்படுறது இல்ல. அவங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அப்படியே மேனா மினிக்கா போடுறது. இதுக்குதான் ஒரு எஸ்பி இருக்காரு, இதுக்குதான் ஒரு ஐஜி இருக்காரு, ஒரு டிஐஜி. எதுக்கு அது? இவங்களுக்கு
இந்த போலீஸ் அதிகாரிக்கு உண்மையான ஆளா இருந்தா அந்த ராக்கெட் லாஞ்சர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க பாப்போம். எப்படி வந்தது அந்த இடத்துல? இப்படிதாங்க ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் வச்சு அடிக்க வேண்டியது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே போலீஸ் தான் சார். மனித உரிமை ஆணையம் தானா முன் வந்து நடவடிக்கை எடுக்கட்டும், இல்லைன்னா எடுக்க வைப்போம். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த் சார், ஜெய் பாரத்.